நாங்கள் விவேகானந்தரை ஏற்றுக்கிறோம், வியாசரை ஏற்றுக்கிறோம், வால்மீகியை ஏற்றுக்கிறோம், எல்லாரையும் ஏற்றுக்கிறோம். இவர்கள் எங்கள் வள்ளுவ பெருமகனாரை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவன் எவனா அவருக்கு பிரசவம் பார்த்த ஒருத்தன் அவர் இந்த சாதின்னு சொல்லியிருக்கான். எவன் பார்த்தான்னு தெரியல. வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடின்னு அவர் வகுப்பு தோழர் போல இருக்கு ஒருத்தர். இவரோ வள்ளுவரோட வகுப்பு தோழர். நான் கேட்டேன், வள்ளுவர் தாழ்த்தப்பட்டு வராம உங்க அம்மா தான் பிரசவம் பார்த்து விட்டாங்களா? யார் ராணி? அவரு 5000 7000 குரல் பார்க்க கூட நம்ம பாட்டை எழுதியிருக்கலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வாழ்ந்திருக்கலாம். இது ஒரு தோராய கணக்கு இருந்திருக்கலாம், அது செய்திருக்கலாம். அனுமானம். பிறப்பு ஒக்கும் என்று பாடுறான். எல்லா மனிதருக்கும் பாடல, எல்லா உயிருக்கும் என்று பாடுறான். அந்த பெருமகனை இவன் சாதி இழிவுபடுத்தி தீண்டத்தகாதவன் கொண்டு வந்து, நாங்க கேட்ட மாடா உன் கங்கை கரையில், எங்க கங்கை கரையில் என் பாட்டனை நிறுத்தினா தாண்டா கங்கையே புனிதம் பெறும். நீ என்னமா போய் நிறுத்தி. நான் வள்ளுவர் பிறந்த ஒரு இனத்துல பிறந்துட்டேங்கிறதுக்காக பெருமையில பேசல. எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் படிக்கிறோம். ஆனால் எங்கள் மறையோன் போல, எங்கள் வள்ளுவ பெருமகனாரை போல மானுட வாழ்க்கைக்கு அறநூல் தந்த ஒருத்தன் உலகத்திலே கிடையாது. பாரதி பாடுறான்ல, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவோல் பூமிதனில் எங்கும் காணோங்கிறான். எங்கும் கண்டதில்லைங்கிறான். அதுல இன்னொரு வார்த்தை சொல்றான் கடைசியா, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். வள்ளுவன் தானே உயர்ந்தவன், அதற்கு பிறகுதானே கம்பனும் இளங்கோ. ஏன் கம்பன் அப்புறம் இளங்கோ, அப்புறம் வள்ளுவன் பிறகு இளங்கோ என்று சொல்றான்னு கேட்டதுக்கு நம்ம அப்பா நெல்லை கண்ணன் சொல்றாரு விளக்கம். கம்பன் ஒரு தட்டு, தராசுல ஒரு தட்டு, இளங்கோ ஒரு தராசுல ஒரு தட்டு, நடுநிலையா நிற்கிற அந்த முள் இருக்க, அவன் தாண்டா வள்ளுவன். அதனால அவன் கம்பன் போல் வள்ளுவர் போல் இளங்கோ போல் என்று நடுவில் வள்ளுவனை வச்சு பாடினான்ற. அவன் உங்களுக்கு சாதிக்காரன் ஆகி போயிட்டான். என்ன பண்ண முடியும்? தம்பி ஜெகதீசன் சொன்ன மாதிரி இங்கே இருக்க பூரா பேச்சாக்கும் குட்டி சாக்கில் கட்டி தூக்கி போட்டால் தான் எல்லா படக்கத்தையும் ஜலையை பூரா சரியாக வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்ட மாடா எங்கள் பாட்டில் கொண்டு இங்கே வைங்கன்ட்டு. நாங்கள் பரதேசி பை மக்கா, அவனே யாருன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. எங்களுக்கே தெரியல. உனக்கு என்ன, நாங்கள் வந்து கத்துனதுனால பல பேர் வள்ளுவராம்ப்பா அப்படின்ட்டு. ஐயா அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா, அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா கந்தப்பனார் இல்லைன்னா இந்த திருக்குறளும் நம்ம கையில் கிடச்சிருக்காது. அவர் எல்லிஸ்கிட்ட உதவியாளராக இருக்கிறார், வெள்ளக்கார எல்லிஸ்கிட்ட. அவர் கொண்டு போய் இந்த ஓலைச்சுவடியை கொடுத்து தான் அவன் படிச்சுட்டு அச்சில் ஏற்றி அதை புத்தகமாக நம்ம கொண்டு வந்து தந்துட்டான். 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நம்ம திருக்குறளே படிக்க தொடங்கலைங்கிறாங்களே, அப்புறம் எப்படி இந்த இனம் உருப்படுறது? எப்படி உருப்படுறது? வள்ளுவத்தின் வழிதானே இந்த மாபெரும் தேசியம் நின்றுக்கணும். பைபிளை ஏற்றுக்கொண்டு, குரானை ஏற்றுக்கொண்டு, பகவத்கீதை ஏற்றுக்கொண்டு நிற்கிற இந்த தேசிய பேரினம் எங்க நின்றுக்கணும்? திருவள்ளுவரை பின்பற்றி தான் நின்றுக்கணும். உலகத்தில் அவனை போல மறைந்தவன் அவனாவது உண்டா? சுத்தி வளைச்சு பேசுவான், எல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கும். ஈன்றால் பசிகான்பான் ஆயிரம் செய்யற்க சான்றோர் வலித்த வினை. பெத்த தாயே பட்டினி கிடக்கிறத பார்க்க நேர்ந்துட்டாலும் திடீராதரா மகனேங்கிறான். இது மாதிரி ஒருத்தன் தத்துவம் சொல்லிருக்கானா? இது மாதிரி சொல்லியிருக்கானா? எத்தனை மறை கல்வியின் அருமை ஏதாவது வலியுறுத்தி இருக்குதா? உலகத்தில் எந்த வேதமாவது வலியுறுத்தி பாடியிருக்குதா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று பாடுறான். கண்ணுடையோர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவருங்கிறான். படிக்கிறேன்னா முகத்தில் இருக்கிறது கண்ணுலடா புண்ணுங்கிறான். எப்பேற்பட்ட மகான் மேத. நாம குருநானக்கை கொண்டாடுறோம், விடுமுறை விடுறோம். மகாவீரை கொண்டாடுறோம், விடுமுறை விடுறோம். புத்தனை கொண்டாடுறோம், விடுமுறை விடுறோம். ஆனால் அவர்களையெல்லாம் தாண்டிய ஒரு மாபெரும் பேராசான், ஒரு 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 எப்படி சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு மகானை நாம மதிக்கவே இல்லை. வெறும் மனப்பாட பாட்டு, அதுவும் கூட பள்ளிக்கூடத்தில் இப்போ இல்லை. திருக்குறளை படிச்சுட்டு போய் எழுதுனா 10 மதிப்பெண்கள் போடுவான்னு படித்தோம். இல்லைன்னா அதுவும் படிச்சிருக்க மாட்டோம். எங்க யாரா படிச்சிருப்போமா? 10 குறளுக்கு மேலே பல பேருக்கு தெரியாது. அதை தான் அவன் தம்பி யாருன்னு சொல்கிறேன். அவன் மதிக்கிறத விட நீ முதல்ல மதிக்க கற்றுக்கன்ட்டு. இந்த ஒரு கோட்டம் கட்டி வச்சிருக்காரு ஒரு பெரிய மகான். அங்கே ஒரு பெரிய சிலையை கட்டி வச்சிருக்கிறாரு.
ஆனால் அவர் எழுதிய குரலை படிக்க ஒரு கூடாரம் இல்லைங்க. இது ஒரு நாடு. அவருக்கு இது தேவைதான். அவருக்கு இந்த அவமானம் தேவைப்படுது. ஏன்னா ஒரு மானங்கட்ட கேடுகட்ட இனத்தின் முன்னோராக இருந்த ஒரு காரணத்துக்காவது இவனுக்கு இந்த அவமானம் தேவைப்படுது. இவன் எதுக்கு இந்த இனத்தில் பிறக்கிறேன்? இவனை தமிழனா பிறக்க சொன்னது யாரு? இந்த பிரபாகரன் இவரெல்லாம் செஞ்ச பிழை இந்த இனத்தில் பிறந்தது தான். பிரச்சனையா தானே? பிரச்சனையா தானே? பிரபாகரனே தீவிரவாதின்னு சொல்லிடுச்சு. உலகம் சொல்றதுக்கு முன்னாடி உள்ளவன் சொல்லிட்டானே. நீ ஏற்றுக்கொண்டியா அவனை? முதல்ல உனக்கு தெரியுமா பிரபாகரன் யாருன்னு? வள்ளுவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தன் இனப்பெருமை தெரியாது தாழ்ந்து விழுந்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் இது. உனக்கு என்ன தெரியும்? உன் இன வரலாறு தெரியுமா? உன் இன பெருமை தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அதனால நம்ம இப்படி அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு கிடக்கிறோம். இதையெல்லாம் பார்த்தாவது இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு தன்மானம் கொண்டு எழணும். ஒரு தேசிய இனத்திற்கான ஒரு அவமதிப்பை பார்த்தாவது நீங்க எழணும். கடைசியாக ஒரு ஆறு இருந்துச்சு தாமிரபரணி, அதையும் கண்ணு முன்னாடி அள்ளி விற்று தின்னாச்சு. வித்தவனே சொல்கிறான் இந்த தேர்தலுக்கு 200 கோடி நாங்கள் கொடுத்தோம். எனக்கிட்டே சொல்கிறான், அவனே சொல்கிறானே, நான் தான் சாட்சி. தம்பி இந்த பக்கத்தில் செலவு நாங்கள் பார்த்துட்டோம் 200 crores.